நடிகர் தனுஷ் நடிப்பில் 2002 வெளியான துளுவதோ இளமை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான நடிகர் தான் அபிநய். 44 வயசு ஆகக்கூடிய இவர் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில கடந்த நவம்பர் 10ஆம் தேதி அவர் உயிரிழந்துட்டாரு. இவரோட இந்த திடீர் உயிரிழப்பு பலரையுமே அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்துச்சு. அபிநய் குணமாகி வரணும் அப்படிங்கிறதுக்காக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு KPY பாலா மற்றும் தனுஷ்னு இப்படி சிலர் உதவி பண்ணாங்க. ஆனாலுமே அவருக்கு கல்லீரல் கிடைக்க தாமதமாகவே அவர் உயிரிழக்க நேரிட்டு இருக்கு. அபிநயோட அம்மா மற்றும் அப்பா ஏற்கனவே உயிரிழந்துட்ட நிலையில அவர் இறுதி அஞ்சலிக்கு சொந்தக்காரங்க யாருமே வரல அப்படிங்கிற செய்தி பலரையுமே கண் கலங்க வச்சதுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில நடிகை விஜயலட்சுமி அபிநய் பத்தி பேசியிருக்கிறது இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை 28 படத்துக்கு அப்புறம் நான் வேர்ல்ட் ஸ்பேஸ் சேட்டலைட் ரேடியோக்காக ஒரு நேஷனல் கமர்ஷியல் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த கமர்ஷியலை அபிநய் கூட தான் பண்ணேன். அப்போ அவர் இந்த ஆட் வேர்ல்டுல நம்பர் 1 இருந்தாரு. ரொம்ப நல்ல ஆட் அது. அந்த ஆட் ஷூட் 4 நாள் நடந்துச்சு. நாங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் நார்த் இந்தியன் க்ரூ ஷூட்க்கு அப்புறம் எங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கிற விஜய் மாதிரி நான் அப்போ இல்லை, ரொம்ப பயந்தவ. திடீர்னு எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லாத அபிநய் கூட ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தங்க வச்சது அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் அப்போதான் என்னோட கணவர் ஃபெரோஸா காதலிச்சிட்டு இருந்தேன். அதனால எனக்கு நான் ஒரு ஆண் கூட தனியா தங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல பயமா இருந்துச்சு. அதனால நான் அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் அபிநய் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிட்டாரு. ஷூட் முடிஞ்ச ஒவ்வொரு நாள் நைட்டும் அவர் லிவிங் ரூம்ல தனியாக குடிப்பாரு. நான் என்னோட ரூம்ல இருந்து அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத அப்பப்போ பார்ப்பேன். அவர் இருப்பாரு. ஃபுல் பாட்டிலும் குடிச்சிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சின்ன வயசுல அவர் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாள் அவர் இருக்காரான்னு பார்க்கும்போது அபிநய் என்னை பார்த்து கூப்பிட்டாரு. நான் அவர் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். என்னையும் குடிக்கிறியான்னு கேட்டாரு. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால டேபிள் மேல இருந்த ஒரு ஜூஸை குடிக்க சொன்னாரு. அதுல என்ன கலந்துருக்குமோன்னு பயந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, ஏன் இப்படி சின்ன வயசுல இவ்வளவு குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போதான் அவர் அவரோட வாழ்க்கை, கடமை, அவரோட அம்மா, அவர் சம்பாரிச்சு கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை எல்லாத்த பத்தியும் சொன்னாரு. அவர் அவரோட வலி, மன அழுத்தம், தனிமைன்னு எல்லாத்தையுமே சொன்னாரு. நான் பதிலுக்கு எதுவுமே பேசாம அவர் சொல்றத முழுசா 2 மணி நேரம் கேட்டேன். அவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி அமைதியா உணர்ற வரைக்கும் நான் அவரை பேச விட்டேன். அடுத்த நாள் ஏர்போர்ட்ல கிளம்பும் போது அவர் என்னை பார்த்து, யாருமே இது வரைக்கும் உன்ன மாதிரி என்னோட புலம்புல கேட்டது இல்ல, ரொம்ப நன்றி. கடவுள் இந்த மாதிரியும் பெண்களை படைச்சிருப்பாருன்னு தெரியாம போச்சு. உங்களுக்கு ட்வின் சிஸ்டர் யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சிரிச்சுட்டே அவரை ஹக் பண்ணேன். அதுதான் நான் அவரை கடைசியா பார்த்தது. அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதுமே நான் அழுதுட்டேன். சோகத்துல அழுகல. அவரோட கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அழுதேன். நான் ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்ல மாட்டேன், நல்லா கொண்டாடுங்க அபிநயன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த முறை அவர் வலிய மறக்க குடிக்க போறதில்ல, அவர் விடுதலையை நோக்கி போறாரு அப்படின்னு விஜயலட்சுமி அபிநய் பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க.